அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா pouring some oil into the கடாய். இது வந்து yesterday night dinner. Actually, how many would like to have biryani? Who are the die-hearted fans of biryani? இது ரைஸில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. பிரியாணியை நம்ம சேமியாவில் கூட செய்யலாம். இட் ஈக்குவலி கிவ்ஸ் த டேஸ்ட் வாட் வி ஹாவ் ஈட்டன் த்ரூ ரைஸ். ஸோ நம்ம என்ன ரைஸில் சாப்பிட்றோமோ அதே சிமிலர் டேஸ்ட்டை நம்ம சேமியாலையும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் புதினா ப்ளஸ் அனியன்ஸ் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு வந்து யூல் கெட் த அரோமா ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்ல ஒரு அரோமா வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சேம் பிரியாணிக்கு ஃபாலோ பண்ணுற அதே ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட்டு பட்டை கிராம் தூள், அது வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய ஸ்பூன் உங்களுக்கு வீடியோவில் தெரியுது இல்லையா, இந்த சேம் சிமிலர் ஸ்பூன் மாதிரி அந்த சின்ன. இப்போ மிளகாத்தூள் நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் எனக்கு என்னோடய கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கலருக்கு. வி யூஷுவலி நெவர் ஆட் மஞ்சத்தூள் இன் பிரியாணி ரைஸில் போடும்போது, பட் சேமியாவுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். தென் இப்போ நம்ம டொமேட்டோ எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு ஒரு ஆனியன் ப்ளஸ் ஒரு டொமேட்டோ இஸ் மோர் தென் இனஃப். ஸோ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு உங்களுக்கு மேலே தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வரணும். நல்லா தக்காளியோட தோலெல்லாம் பிரிஞ்சு வரப்போகுது. ஸோ இங்கே நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தான் மெயினான இன்க்ரீடியன்ட் கர்டு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கர்ட் ப்ளஸ் எனக்கு வந்து லெமன் இல்லை. ஸோ லெமன் இருந்துச்சுன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா இட் வுட் பி நைஸ். ஸோ நான் கர்ட் இருந்தனால கர்ட் மட்டும் போட்டுட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி டைப் வந்துடும். இப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இப்போ வாட்டர் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு சேமியாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு லிட் எடுத்து அந்த சேமியாவை கவர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து சேமியா இப்படியும் ஒன்றுமே ஆட் பண்ணாமையும் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது எக் பிரியாணி சேமியா. ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி வத்துற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் வாட்ரியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு எக் எடுத்து அப்படி மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு அகெயின் ஒரு லிட் எடுத்து கவர் பண்ணிடுங்க. இது வந்து டபுள் பாயில் மெத்தட் மாதிரி பாயில் ஆகிடுச்சு எக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதை போட்டு கலைக்காமல் ஜஸ்ட்டு அப்படியே கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படி ரொம்ப அதை கலைக்காமல் லைட்டாக திருப்பி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எக் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேயும் தெரியும். நான் ஒரு எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா 2-3 எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய எக் சாப்பிடுவீங்க பிடிக்கும் அப்படின்னா. ஸோ உங்களோட சேமியா இட்ஸ் ரெடி, பிரியாணி சேமியா. இது கூட நான் வந்து ஐ யூஸ் டு புட் பிக்கிள் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை சுகர் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். இட் இஸ் அப் டு யூ மக்களே. ஜஸ்ட் என்ஜாய் சேமியா ரெசிபி. Try it and you may get an awesome taste. That's all மக்களே. Thank you.